தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு வாக்குத்தத்தங்களை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். ஒரு குடும்பம் உபத்திரப்படும் போது அந்த உபத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப நமக்குள்ளே விசுவாசம் அதிகமா இருக்கணும். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஒருவேளை இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கூட இருக்கிறவங்களே எனக்கு சரியில்லையே, என் குடும்பம் எனக்கு சரியில்லையே, நான் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேனே, எந்த சூழ்நிலையும் சரி, பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நமக்கு ஆவியானவர் மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார். ஹalleluya.